முதலாவது நாள்ல கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை, வாக்குத்தத்தமான வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. நம்ம எல்லாருக்குமே தெரியும். உபாகமம் 28 அப்படிங்கும்போது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், சாபங்களை பரிசுத்த ஆவியானவர் அழகாக அட்டவணைப்படுத்தி வைத்திருப்பார். தாசனாகிய மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவர் இந்த வார்த்தைகளின் சத்தத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அவர்கள் எல்லாம் அப்படியே பின் ட்ராப் சைலண்ட் இருந்திருக்கும்ல இந்த வார்த்தைகளை சொல்லும்போது. ஆசீர்வாதம் அப்படிங்கும்போது எல்லாருமே ரொம்ப ஆவலோட பார்த்துருப்பாங்கல்ல. அதனாலதான் முன்னாடி ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு அந்த 14 வசனம் வரைக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கூறுவார். எப்படியெல்லாம் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு பின்னாடி பாருங்க, நீ இப்படியெல்லாம் இருக்கும்போது உனக்கு இப்படிப்பட்ட சாபங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டப்ப ஒரு பின் ட்ராப் சைலண்டோட அவங்க எல்லாம் கேட்டிருப்பாங்க, அமைதியா கேட்டிருப்பாங்க. இவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்கா, இவ்வளோ சாபங்கள் ஆண்டவர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பயபக்தியோட கேட்டிருப்பாங்க. இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு, கொடுக்கிற நல்ல தேசத்திலே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் சூழ்நிலை என்ன தெரியுமா? நம்ம சுற்றி நடக்கிற காரியங்கள் என்ன தெரியுமா? தேசத்தில் எங்கேயுமே அமைதல் இல்லை, சமாதானம் இல்லை. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளமாக போகுது, ஒரு இடத்துல தண்ணீர்கள் பஞ்சமாக இருக்குது, பூமி அசைந்து கொண்டே இருக்கிறது. பூமி எதிர்ச்சிகள், ஆண்டவர் வருகிற நாட்களிலே அந்த பூமி அதிர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிற அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கொள்ளை நோய்கள் பெருகி கொண்டிருக்கிறது, பஞ்சம், வறட்சி. இப்படிப்பட்ட நேரத்திலே ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனங்களை பார்த்து, ஒரு சின்ன மந்தையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு கொடுக்கிற தேசத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்பா. உனக்கு கொடுக்கிற தேசத்துல உன்னை ஆசீர்வதிப்பேன் மகளே, நீ தைரியமாறு. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகம் முழுக்க பஞ்சமானாலும், இந்த உலகம் முழுக்க திகிலும் பயமும் சூழ்ந்து கொண்டு போனாலும், ஆமாம், ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால், நம்மை காத்து கொள்கிற தேவன். அதை அவர் நிரூபித்து காட்டினார். எலியாவினுடைய வாழ்க்கையில் இதை நிரூபித்து காட்டினார். 3 வருஷம் தேசத்தில் பஞ்சம், எங்கேயுமே உணவு இல்லை, பஞ்சம், தட்டுப்பாடு, பயங்கரமான காரியங்கள் நடந்தது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், ஒளித்து வைத்து காப்பாற்றினார். கேரி ஆற்றங்கரை அருகே ஆண்டவர் ஒளித்து வைத்து காகத்தை அனுப்பி அப்பமும் இறைச்சியும் கொடுத்து அருமையாய் தம்முடைய தாசனை காப்பாற்றி போஷிக்க முடியும் என்றால் நம்மையும் அப்படியே காப்பாற்றுவார். கேரி ஆற்று நீர் வற்றி போன சூழ்நிலையில் ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்கிறார், நீ போ, சாரிபாத்தில் ஒரு விதவை வீட்டில் உனக்கான காரியங்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன், அங்கே போ எலியா, உன்னை கொண்டு அந்த வீட்டை நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. நம்மை கொண்டு ஆசீர்வதிக்கிற தேவன். நம்முடைய ஜெபங்களினால் தான் பாருங்க சில காரியங்கள் தடுக்கப்படுகிறது. எங்கெல்லாம் தேவ பிள்ளைங்க இருக்கிறாங்களோ, எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கட்டளையை கீழ்ப்படிந்து வாழ்கிறவங்க பயப்படுறவங்க இருக்கிறாங்களோ, அங்கெல்லாம் தேவ சமூகம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அவர்களை கொண்டு சில நன்மைகளை அங்கே ஆண்டவர் அருளி செய்கிறார். இதற்கு உதாரணம் சொல்ல முடியுமா அப்படின்னா, மிக சிறந்த உதாரணம் யோசேப்பை நம்ம சொல்ல முடியும். யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்க. யோசேப்பு அவருடைய வாழ்க்கையிலே அந்த எகிப்து தேசத்திலே அவர் இருக்கும்போது அங்கே என்ன நடந்தது, காரியங்கள் என்ன, அந்த எகிப்து தேசம் முழுமைக்கு பஞ்சம். ஆனாலும் அந்த பார்வோனுக்கு வந்த சொப்பனத்தை ஆண்டவர் விலக்கி கொடுத்து யோசேப்பை முன்னிட்டு அந்த தேசத்தை அருமையாக ஆண்டவர் நடத்தினது போல இன்றைக்கு உங்க குடும்பம் அழியாம இருக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க இருக்கிற பகுதி பாதிக்கப்படாம இருக்குது அப்படின்னு சொன்னா, உங்களுடைய காரியங்கள் எல்லாம் சூறையாடப்படாம இருக்குதுன்னு சொன்னா, அந்த இடத்துல நீங்க இருக்கிற முகாந்தரத்தின் நிமித்தமா நீங்க ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில ஆண்டவரை தேடுறதுனால, நீங்க கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை வாழ்றதுனால உங்களை கொண்டு உங்க குடும்பத்தை ஆண்டவர் நிலைநிறுத்தி இருக்கிறார். உங்களை கொண்டு ஆண்டவர் உங்க சபையில சில காரியங்களை செய்கிறார். உங்களை கொண்டு நீங்க இருக்கிற பகுதியில் ஒரு அசைவை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். உங்கள் நிமித்தமாக சில அழிவுகள் தடுக்கப்படுகிறது. ஆண்டவருடைய அந்த கிருபை உங்க மேல இருக்கிறதுனால உங்க ஜெபங்கள் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் தேவ சமூகத்துல தூப கலசங்களிலே ஏறெடுக்கப்பட்டு போய்கொண்டிருக்கிறதுனால, நீங்க கர்த்தருடைய கட்டளைகளுக்கு பயந்து வாழ்றதுனால உங்க குடும்பத்துல ஆண்டவர் உங்களை ஒரு ஆசாரியனாக ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். உங்க குடும்பத்திற்கான துறப்பிலே நிற்கிற ஒரு மனிதனாக நீங்க இருக்கிறதுனால உங்களை கொண்டு உங்கள் குடும்பம் அழிவுக்கு தப்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. நோவாவை ஆண்டவர் அந்த அழிவிலிருந்து காப்பாற்றினார். லோத்துடைய குடும்பத்தை அழிவிலிருந்து ஆண்டவர் காப்பாற்றினார். அதே போல ஆண்டவர் ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த ஒருவனை கொண்டு ஒருவனுக்குள்ள இருக்கிற தரிசனம் அப்படியே அவர்களுக்குள்ள கடந்து வருவதனால அப்படிதான் ஆண்டவர் தேசங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். இங்கே சில காரியங்களை பார்க்க போகிறோம், சிலரை நம்ம பார்க்க போகிறோம். அவர்களுடைய வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார், அவர்களை நடத்தினார் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பார்த்தோமானால் ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்.
கொடுக்கிற தேசத்திலே ஆசீர்வதிக்கிற தேவன். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். நம்மளுக்கு இந்த வசனங்கள் எல்லாம் நல்லா தெரியும். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம். அந்த வசனங்கள் எல்லாருக்குமே மிக தெரிந்த வசனங்கள், வாக்குத்தத்த வார்த்தை. அதை நம்ம பிடிச்சுக்கொள்வோம். ஆபிரகாமை பார்த்து, நீ உன் இனத்தை, உன் வீட்டை, உன்னுடைய சொந்த தேசத்தை எல்லாம் விட்டுட்டு ஆபிரகாமை நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, அங்கே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. ஏன் அங்கேயே ஆசீர்வதிக்க முடியாதா? ஆண்டவரால் அந்த இடத்துலயே ஆசீர்வதிக்க முடியாதா அப்படின்னு சொன்னா முடியாது. இதுதான் மிகப்பெரியதான ஒரு ரகசியம். இந்த வாக்குத்தத்த வார்த்தையில் ஒளிந்திருக்கக்கூடிய முதலாவது ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் கொடுக்கிற தேசத்தில் தான் அவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இதை நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளணும். உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். சும்மா எல்லா இடத்துலையும் வந்து அவரால் ஆசீர்வதிச்சுட்டு போயிடவே முடியாது. அவர் ஒரு நீதியின்படி இறங்குகிறவர், நியாயத்தின்படி இறங்குகிறவர். சில ப்ரொசீஜர், சில ரூல்ஸ் இருக்குது. ஆமாம், ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால், அவர் சில நீதி நியாயங்களின்படி இறங்குகிற தேவன். இது வந்து யாருக்கு தெரியும்? தாவீதுக்கு நல்லா தெரியும். ஆண்டவரே நீதியின்படி எனக்கு இறங்கும், நியாயத்தின்படி ஆண்டவரே அப்பா எனக்கு நீர் இறங்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நீதியின்படி இறங்குகிற தேவன். அப்படி அவர் ஆண்டவரை துதிப்பார், பாடுவார். அதனால அது ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நீ இருக்கிற அந்த தேசம் விக்கிரக வழிபாடு நிறைந்தது. அவர்கள் சின் என்கிறதான நிலவு தெய்வத்தை வணங்கினாங்க. ஜிக்ராட் என்கிற அந்த மலை கோயில்கள் மேலே பெரிய பெரிய அந்த படிக்கட்டுகள் அமைந்திருக்குமா. 4 பக்கமும் ஒரு எகிப்திய பிரமிடு போன்ற ஒரு காட்சி தான் இருக்குமா. பல படிக்கட்டுகளை கடந்து 4 பக்கமும் படிக்கட்டுகள் இருக்குமா. ஒரு மலை மேல் அந்த கோயில் இருக்குமா. பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க அந்த காரியங்கள் அப்படி இருந்தது. அவர்கள் நரபலிகள் இடுவார்கள், அருவருப்பான ஆராதனைகளை செய்து வந்தார்கள், பெண்கள் வேசித்தனம் பண்ணுவோம், அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அங்கே நடக்குமா. ஒவ்வொரு அமாவாசை காரியங்கள், பௌர்ணமி, அந்த மாதிரி சமயங்கள் எல்லாம் என்ன நடக்குமா, அவர்கள் முதல்ல பிறந்த ஆண் பிள்ளையை பலியிடுவாங்களாம். அப்படிப்பட்ட காரியங்களை பார்த்து 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 பழகிய அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே, இருதயத்திலே ஒரு தேடல் உண்டானது. உண்மையான தேவன் யார்? உண்மையானவர் யார்? இப்படிப்பட்ட ஒருவன் தேவனாக இருக்க முடியுமா? மக்களை வந்து நரபலி கொடுக்கிற ஒருவன் வந்து தேவனாக இருக்க முடியுமா? அதனால தான் அந்த பிரச்சனையிலேயே அப்படியே ஆபிரகாம் ஆண்டவர் சந்திப்பார். உன்னுடைய புத்திரனும் உன்னுடைய ஏகசுதனும். பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள் சிலருக்கு வருது அப்படின்னு சொன்னால் சாதாரணமான காரியங்கள் அல்ல. திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டார், நமக்கு தெரியும். சில சூழ்நிலைகளை அனுமதிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு காரியம் கூட வரலவோ, என்னுடைய அந்த தெய்வத்தை போலவே இந்த தெய்வம் இப்படி கேட்குதுன்னு சொல்லி ஒரு சின்ன நெருடல் கூட வரல. ஏன் அப்படின்னு சொன்னால், ஆபிரகாமுக்கு ஆண்டவரோடு பழகி 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 அவருடைய சமூகத்தை தரிசித்து தரிசித்து இந்த தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை பழகி இருந்தான். ஆவியிலே அவரோடு கூட அவனுடைய ஆவி இணைக்கப்பட்டு இருந்தது. அதனால தான் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை இருக்குமானால் தான் நம்ம ஆண்டவருடைய அந்த திட்டங்களை, நியமங்களை, காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். ஆபிரகாமால புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த தெய்வத்துக்கோ இந்த தெய்வத்துக்கோ வித்தியாசம் இருக்கிறது. இவர் ஒருவராகிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவர் சொல்லுவார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உனக்கு மகா பெரிய கேடகமும் பலமுமாய் இருக்கிறேன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருந்து. அந்த தெய்வனை போல இந்த தேவன் இல்லை. அந்த நிலவு தெய்வத்தை போல, அந்த சின் அப்படிங்கிற தெய்வத்தை போல இவர் இல்லை. இவர் எப்படிப்பட்டவர்னா பரிசுத்தமுள்ள தேவன். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொன்ன தேவன். அவர் அந்த காரியத்தை எங்கிட்ட கேட்டாருன்னா ஏதோ ஒரு காரியம் இருக்குது. அவர் திருப்பி கேள்வி கேட்கல, அந்த மனசுக்குள்ள உணர்ந்து கொள்கிற ஒரு காரியம் இருந்தது. இன்றைக்கு நமக்கும் அப்படிதான் இருக்கணும். நமக்கும் அப்படிதான் இருக்கணும். உலகம் பார்த்து நம்மளை சொல்லலாம், நீ ஆண்டவர் தானே நம்புற, அந்த தேவனுக்கு வல்லமை இருக்குன்னு சொல்கிறியே, ஏசு எல்லாரையும் சுகமாக்குறாங்கன்னு போய் நீ எல்லாருக்கிட்டையும் சொல்கிறியே, உன் வாழ்க்கையில் ஏன்ப்பா இவ்வளோ பிரச்சனை? உன்னோட வாழ்க்கையில் ஏன் இத்தனை பிரச்சனை? மீள முடியாத துன்பம் உனக்கு ஏன்? நீ மட்டும் ஏன் எப்போ பார்த்தாலும் கண்ணீரோடு இருக்கிற? என்னாலும் பறி கொடுத்தவனும் நிர்வாணியும் காயப்பட்டவனும் குத்துண்டவனுமா இருக்கிறியே. பவுலை பார்த்து அநேகர் அப்படி தான் கேட்டிருப்பாங்க, முன்னாடி நீ நல்லா தானே பவுல் இருந்த, உனக்கு என்ன குறைச்சலாக இருந்தது? பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீ எங்கேயாவது போகணும்னா குதிரை தான் உன்னோட ட்ரெஸ் என்ன, உனக்கு என்ன பொசிஷன், நீ எவ்வளோ பெரிய ஆள், நீ ரோம குடியுரிமை உடையவன், நீ வந்து பயங்கரமான ஆள், உனக்கு ஏன் இவ்வளோ பாடு? நீ அந்த தேவனை ஏற்றுக்கொண்டதுனால தானே, இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டதுனால தானே உனக்கு இவ்வளோ பிரச்சனை. கண்ணீரோட எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்க போல நீ மாறிட்டியே, வேடிக்கையா நீ மாறிட்டியே, மனுஷருக்கும் தூதருக்கும் வேடிக்கையானோம் என்று பவுல் எழுதுகிறார். நிர்வாணியா ஆயிட்டியே நீ. ஆனால் என்ன வந்தாலும் நீ போக மாட்டேங்கிற. என்னப்பா அப்படி என்ன இருக்குது இந்த இயேசுக்கிட்ட? அப்படி என்ன இருக்குது? உலகம் ஆச்சரியமாக பார்க்குது. இன்றைக்கி உங்களையும் அப்படி தான் பார்க்குது. உலகம் உங்களையும் அப்படி தான் பார்க்குது. ஏன் ஏன் என்ன காரியம்? இந்த இயேசுக்கிட்ட அப்படி என்ன இருக்குது? ஏன் இந்த கிறிஸ்தவர்கள் இப்படி போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கு மட்டும் தெரியும், அன்றைக்கு ஆபிரகாமுக்கு தெரிந்த அதே ரகசியம் நமக்கு தெரியும். இவர் செய்தால் அதில் ஒரு காரியம் இருக்குது, இவர் செய்தால் அதில் ஒரு காரியம் இருக்குது. ஆண்டவர் அழகாக சொல்லுவார், உன் பின் நாட்களில் உனக்கு நன்மை வரும்படி, உன்னுடைய பின்னாடி நாட்களில் உனக்கு நான் நன்மை செய்யும்படி உன்னை நான் அழகாக நடத்தி, அருமையாக உன்னை நடத்தி, உன்னை சோதித்து நீ எப்படி இருக்கிறன்னு சொல்லி உன்னை பார்த்து, உன்னை வனாந்தரத்தின் வழியா உன்னை அழகாக நடத்தி
நடத்தி வந்த தேவன் நான், பின்னாட்களில் உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி. ஆபிரகாம் அதை புரிஞ்சு கொண்டதுனால தான் அவர் கொடுக்குற அந்த தேசத்துக்கு அழகா அப்படியே அவரை ஃபாலோ பண்ணி நான் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகக்கூடிய காரியங்களை நம்மால் பார்க்க முடியும். ஆபிரகாமுடைய விசுவாசம் அது விசுவாசிகளின் தகப்பனாய் மாறி போனான். கொடுக்கிற நல்ல தேசத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். எப்படிப்பட்ட காரியம் பாருங்க. கொடுக்கிற தேசத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். சும்மாலாம் இல்லை. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னால், கொடுக்கிற தேசத்திலே ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதம். இன்னொரு நம்பிக்கை இருந்தது. தேசத்தில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னால் சும்மா ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. ஆபிரகாம் அந்த சொல்லுக்கு கீழ்ப்படிந்து போனான், விசுவாசித்து போனான், நம்பி போனான். புறப்பட்டு போகிற இடம் இன்னதென்று தெரியாமலேயே போனான். எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம், இவ்வளோ அருமையான வீடுகளில் குடியிருக்கிற நாம். அன்றைய காலகட்டங்களிலேயே அருமையாய் கற்களால் கட்டப்பட்ட வீடுகளில் அவங்க குடியிருந்தாங்க. மெசபத்தோமியா நாகரீகம் இன்றளவும் பேசப்படுகிறது. நமக்கு தெரியும், தமிழ் இலக்கியம் படித்தவங்களுக்கு தெரியும், வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும். மெசபத்தோமியா நாகரீகம், சுமேரியர் நாகரீகம், ஆமாம், கல்தையர் தேசம், சினாயர் தேசம், பாபிலோன் தேசம், இதெல்லாம் அந்த ஊர் என்கிற கல்தையர் பட்டணம், அதெல்லாம் ஒன்றை குறிக்கிறது. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து ஒருத்தனை கூப்பிட்டு வராரு. அப்போ என்ன பாருங்கள், இந்த உலகம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷன் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் இல்லையா? இது உண்மைதானே? இதுதானே உலகத்தின் வழக்கம். இப்போ ஒரு வேலை இருக்குது, நம்ம போயிட்டுருக்கோம். இன்னொரு வேலை அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. சரி, ஓகே, இது ரிசைன் பண்ணிவிட்டு அதில் போய் நம்ம ஜாயின் பண்ணுறோம். இதை விட ரொம்ப குறைவான சம்பளத்துக்கு ரொம்ப அற்பமான ஒரு வேலைக்கு பொசிஷனுக்கு நம்ம போவோமா? கண்டிப்பாக போக மாட்டோம் இல்லையா? அதுதான் உலகத்துடைய பார்வையும் பரலோகத்தின் பார்வையும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. சவுலோட வாழ்க்கை பாருங்கள். முன்னாடி சவுல், ஆண்டவருக்குள்ளே வந்தவொடனே பவுல். நேம் மட்டும் சேஞ்ச் ஆச்சு, எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆமாம், முன்னாடி பயங்கரமான ஆள், கனம் பொருந்திய மனுஷன். இப்போ யார் தெரியுமா? கூட வழியாக வச்சு மதில்வேலேருந்து இறக்கி விடுறாங்க. செத்தவனை போல் ஒரு பட்டணத்துக்கு வெளியே அடித்து செத்து போயிட்டான்னு சொல்லி இழுத்து போடுறாங்க. அவனை ஒரு அற்பமாக நினைக்கிறாங்க. கைகளையும் கால்களையும் தொழுமரத்தில் மாட்டுறாங்க. முன்னாடி நல்லா தானே இருந்த. இந்த உலகம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், முன்னாடி நீ நல்லா இருந்தியே, இப்போ ஏன் இவ்வளோ பிரச்சனை? ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் இவ்வளோ ஏன் பிரச்சனை? உலகம் அப்படி பார்க்கும். ஆனால் ஆபிரகாமுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. இதையல்ல, அவன் பரம தேசத்தையே நாடினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விட்டு வந்த தேசத்தை நினைத்திருப்பார்களானால் அதற்கு திரும்பி போகிறதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. எபிரேயன் ஆக்கியோன் சொல்கிறாங்க. எபிரேயருடைய ஆக்கியோன், எபிரேயர் நிருபத்தை யார் எழுதுனாங்க அப்படின்னு அதிகாரப்பூர்வமான காரியங்களில் அநேக பைபிள் ஸ்காலர்ஸ் அநேக சொல்கிறாங்க. பர்னபா எழுதியிருக்கலாம், மார்க் எழுதியிருக்கலாம், பவுல் எழுதியிருக்கலாம். ஆனால் அநேகர் சொல்கிறது பவுல் தான் இதை எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த எழுத்து நடைகளை வைத்து நானும் அதை தான் நம்புகிறேன். பெரும்பாலானவர்கள் பவுல் தான் அதை எழுதியிருக்கக்கூடும். நானும் அதை தான் விசுவாசிக்கிற மாதிரிங்க. எபிரேய ஆக்கியோன்னு சொல்லுவாங்க 11வது அதிகாரத்தில். அவன் விட்டு வந்த தேசத்தை அவன் நினைச்சிருப்பானால் திரும்ப போக சமயம் கிடைத்திருக்குமே. அதை பார்க்க மேலான அந்த அஸ்திபாரங்கள் உள்ள அந்த நகரம், இந்த பூமி அஸ்திபாரம் இல்லாத நகரம், அந்தரத்திலே தொங்க வைத்திருக்கிறார் பூமியை ஆண்டவர். அதையல்ல அதை அவன் நினைக்கல. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல கூடாரத்தில் குடியிருந்த ஒருத்தன். ஆனால் அவனை பார்க்கும்போது மேலான தகப்பன் ஆபிரகாம், மேலான தகப்பன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்கு இந்த காலை வேளையிலே தரிசன கண்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, இந்த உலகத்தின் காரியங்களுக்காக நாங்கள் உங்கள் பின்னாடி வர்ற கூட்டமாக இருந்தால் ஆண்டவரே, அவிசுவாசியிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாகவும். எங்களுக்கு இது இல்லைப்பா, மேலானது. ஹல்லேலூயா. மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. என் உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், ஹல்லேலூயா. மேலான ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாரு. அதனால தான் பாருங்க, பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்க நிருபங்களில், பூமியில் உள்ளதல்ல மேலானதை தேடுங்க, உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் ஆசீர்வதிப்பார். உண்மைதான். ஆனால் அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? மேலான ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் பாருங்க, செல்வவான்கள் அநேகர் இருக்கிறாங்க,
அநேகர் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஓப்பனாக இன்னும் நம்ம பேச போனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை காட்டிலும் தேவனற்றவர்கள் செல்வ பெருக்கினால் திளைத்திருப்பதை காண முடியும். ஆமாம், அவன் தன்னுடைய அந்த ஆஸ்திகளை தன் பிள்ளைகளுக்கு வைத்து போகிறான். புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? ஒரு மேலான ஆசீர்வாதம் இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படின்னா சில பேருக்கு ஒரு கேள்வி வருது, அப்படின்னா இந்த உலகத்தில் ஆசீர்வாதமே இல்லையா சிஸ்டர்? ஆசீர்வாதமே இல்லையா? கண்டிப்பாக இருக்கிறது. நம்மை ஆசீர்வதிக்காம யார் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார்? ஆபிரகாமுக்கு சொன்ன அத்தனை ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று ஒருவனை குறித்து ஆண்டவர் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும்னு சொன்னார். இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லாமே நமக்கு இருக்குது. ஆனால் தேட வேண்டிய முதலாவது தேவ ராஜ்யம், நீதி. இதெல்லாம் தேடும்போது நன்மையும் கிருபையும் அது நம்மை தேடி வரும். நம்ம அதை தேடி போக தேவையில்லை. நன்மையும் கிருபையும் நம்மை தேடி வரும். கண்டிப்பாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சபிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் சில உபத்திரவத்தின் பாதைகளை நம்ம கிராஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் தான் கொஞ்சம் தடுமாற்றம் உண்டாகிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் வந்தது. ஆண்டவர் என்ன சொல்லி கூட்டிகிட்டு வராரு? வா ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு கொடுக்குற தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன். நம்பி இவனும் போகிறான். ஆனால் நடக்கிற காரியங்கள் என்ன தெரியுமா? சில காரியங்களை கிராஸ் பண்ண வேண்டியது இருந்தது. பாருங்கள், எகிப்தில் கூடாரம் போடும்போது அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. பார்வோனுக்கு முன்பாக நமக்கு அந்த விஷயம் நல்லா தெரியும். சாராள் அழகுள்ளவள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியங்கள். அதற்கப்புறம் ஆண்டவர் அழகாக அருமையாக அவங்கள காப்பாற்றுறது, எல்லா காரியமும். அது உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, நல்லா உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் அந்த கடைசி வசனம் மட்டும் பாருங்கள். அவன் என்ன பண்ணிடுவான்? பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். அப்போ சில நேரத்தில் வாக்குத்தத்தம் பெற்றவனுக்கு கொடுக்கும் நல்ல தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அவரை நம்பி அவருக்கு பின்னாடி வந்தவனுக்கு சில பிரச்சனைகள் வரும். கண்டிப்பாக வரும். சிலதை கிராஸ் பண்ணி போக வேண்டியது இருக்கும். எதற்கு அப்படின்னா, நம்ம ஆவிக்குரிய அந்த நிலைமையை நம்ம கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு, நம்ம கொஞ்சம் கரெக்ட் ஆகிறதுக்கு, நம்மளை கொஞ்சம் மெருகேற்றிக் கொள்வதற்கு. இதை தான் தாவீது சொல்வார். என் விரல்களை யுத்தத்திற்கும் என் கைகளை போருக்கும் படிப்பிக்கிற தேவன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சில நேரங்களில் தூக்கி கொண்டு போவார், உண்மைதான். கழுகுகளைப் போல அசைவாடி கூட்ட களைச்சி சிறகுகள் மேல் வைத்து தூக்கி கொண்டு போவார். நடக்க முடியாத இடங்களில் தூக்கி கொண்டு போவார். ஆனால் நம்ம கிராஸ் பண்ண வேண்டியதை நம்ம தான் கிராஸ் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக நம்ம அதை கிராஸ் பண்ணணும்னா நம்மளை தான் நடக்க வைப்பார். ஆமாம், பின்னாட்களில் நன்மை வரும்படி, நம்முடைய பின்னாட்களில் நமக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி ஆண்டவர் அந்த காரியத்தை செய்வார். அதே போல் இன்னொரு காரியமும் வருகிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் என்ன வருகிறது? வாக்குவாதங்கள் வருகிறது. ஆதியாகமம் 13வது அதிகாரத்தை பாருங்கள். யாருக்கு வாக்குவாதம்? ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் கூட கூட்டிகிட்டு வராரு. ஆனால் வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 12 ஆண்டவர் யாரை பார்த்து சொல்கிறாரு? ஆபிரகாம், நீ உன்னோட இனத்தை உன்னோட ஜனத்தெல்லாம் விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னால் ஆபிரகாம் என்ன பண்ணிடுறாரு? கூட ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு வராரு. அவர்கள் நிமித்தமாக அந்த கூட்டத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆனால் உனக்கென்று கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், உனக்கென்று கொடுக்கப்பட்ட விஷன் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிலரோட ஒத்துப்போகவே முடியாது பாருங்கள். சிலருடைய காரியங்கள் நமக்கும் அப்படியே செட் ஆகாது பாருங்கள். அப்படியே அந்த இடத்துல ஏதாவது அப்படியே ஒரு தடைகள், ஒரு டிராபேக், அப்படியே ஒரு பின்னடைவு அப்படியே இருந்து கொண்டே இருக்கும் பாருங்க. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடை இருந்துகிட்டே இருக்கும் பாருங்க. அந்த விஷனோடு அவங்க ஒத்து போக மாட்டாங்க பாருங்க. ஆண்டவர் சில காரியங்களை வைத்து அவர்களை அப்படியே பிரிப்பார். நம்ம செய்கிற காரியம் என்னன்னா, அந்த பிரிஞ்சு போனவங்களை போய் மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து உள்ள விடுறது. ஐயோ, ஆண்டவர் நல்லவர், இரக்கமுள்ளவர், அவர்களை போய் நான் மறுபடியும் பேசுவேன், இணங்குவேன், அப்படி பண்ணுவேன். அப்புறம் மறுபடியும் நம்மளோட என்ன ஆகும்? டிலே ஆகும். நம்ம தேவ திட்டத்துக்குள்ளே தான் இருப்போம், ஆண்டவருடைய திட்டத்தை நம்பி வந்துட்டோம், ஆனால் டிலே ஆகும். அப்படிப்பட்ட காரியங்களிலே கண் திறக்கப்படுவதாக இந்த காலை வேளையிலே லோத்து தனியாக போகிறான். லோத்து சூஸ் பண்ணதை பாருங்கள். ஆபிரகாமும் லோத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள். லோத்து நீதிமான் தான், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. லோத்து நீதிமானாகிய லோத்து அவன் இருதயத்திலே வாதிக்கப்பட்டவன் சோதோம் கொமோராவுடைய பாவத்தை. ஆனால் அந்த தேசத்தை அவனுக்கு கர்த்தர் கொடுக்கல. இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, கொடுக்கும் தேசத்தில் தான் ஆசீர்வதிக்க முடியும். சும்மா எல்லா இடத்துலையும் ஆசீர்வதிக்க முடியாது. எகிப்தில் ஆசீர்வதிக்க முடிஞ்சதா? முடியாது. பாதுகாப்பார். ஆனால் ஆசீர்வாதம் என்கிறது கொடுக்கிற தேசத்திலே தான். லோத்துக்கு அந்த தேசத்தை கொடுக்கல. அவன் சூஸ் பண்ணுறான், கண்களை ஏறெடுத்து பார்க்குறான். அது பார்க்கும்போது அப்படி இருக்கிறதுனால அவன் அந்த பக்கம் போயிடுறான். ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மை பார்த்து சொல்கிறார், கொடுக்கும் தேசத்திலே ஆசீர்வதிப்பேன். அந்த இடத்துல ஒரு வாக்குவாதம், அந்த இடத்துல ஒரு பிரச்சனை, அந்த இடத்துல ஒரு பிரிவு. அதுக்கப்புறம் பாருங்க, ஆபிரகாம்
ஆபிரகாமோட அந்த விஷன் அப்படியே பறந்து விரிகிறது, அப்படியே அவனுடைய காரியங்கள் விரிகிறது. இதுதான் ஆண்டவர் செய்கிற காரியம். இந்த காலை வேளையிலே ஒரே ஒருவனை மட்டும் நம்ம பார்த்துருக்குறோம். இனி கண்டினியூஸாக நம்ம முற்பிதாக்களை அப்படியே லைன் பை லைனாக நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே கொடுத்த தேசத்தில் எப்படி ஆசீர்வதிச்சார் பார்க்க போகிறோம். அடுத்தது யாக்கோப், அப்படியே நம்ம ஒருத்தராக பார்க்க போகிறோம். கர்த்தர் இதற்கு உதவி செய்வாராக. இந்த மாதம் முழுவதும் இந்த காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் கொடுக்கிற தேசத்தில் எப்படி ஆசீர்வதிப்பார், நம்ம எப்படி இருந்து ஆசீர்வதிப்பார். உபாகமம் 28:9 வசனமே சொல்லுது, கட்டளைகளை கை கொண்டாதான். இப்போ கட்டளைகளை கை கொண்டு நடக்கணும். அப்படியே ஜெபத்திற்கு நேராக கடந்து செல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்ட நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, கொடுக்கும் நல்ல தேசத்திலே ஆண்டவரே, நீர் கொடுக்கிற தேசத்திலே எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா. இந்த காலை வேளையில் எப்படிப்பட்ட வார்த்தை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொடுக்கிற தேசம் ஆண்டவரே, அது எப்பேற்பட்ட காரியமாக இருக்கலாம். எங்களுடைய குடும்பம் அது ஆண்டவரே சில தடுக்கல்கள், இடரல்கள், பிரச்சனைகள், பாடுகள் உள்ள அந்த காரியமாக இருக்கலாம். ஆனாலும் அவைகளின் மத்தியிலே எங்களை ஆசீர்வதிக்க நீர் உண்டு. அந்த குடும்பத்தில் தான் எங்களை தெரிஞ்செடுத்திருக்கிறீர்ப்பா. அந்த குடும்பத்தில் தான் நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. தாவீதை பாருங்க, அந்த குடும்பத்தில் தாவீதை தெரிஞ்சு கொண்டார். ஆமா, சவுலை பாருங்க, அந்த கீசின் மகனாகிய சவுலை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அப்படிதான் உங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அத்தனை பேர் இருக்கிறாங்க. யோசேப்பை மாத்திரம் தெரிந்து கொண்டார். சேஷ்ட புத்திர பாகத்துக்கு யோசேப்பை ஆண்டவர் பிரித்தெடுத்தார். யூதாவும் உள்ள இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் யோசேப்பை பிரித்தெடுக்கிறார். ஒவ்வொரு அபிஷேகம் ஒவ்வொருத்தர் மேல உங்களை ஆண்டவர் பிரிச்சிருக்கிறாரு. உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. வம்சம் வம்சமாக, ஜாதி ஜாதியாக, குடும்பம் குடும்பமாக, கோத்திரமாக ஒருவனை ஆண்டவர் அவர் பேர் எழுதுகிறார். இன்னான் என்று பேர் எழுதுகிறார். எங்க பிறப்பான் கூட பேர் எழுதுறாராம். ஆண்டவர் குடியிருப்பின் எல்லைகளை நியமிக்கிறாராம். ஆதீனத்திலே சில திட்டங்களை வைத்திருக்கிறாராம். அப்படி போல ஆண்டவர் சில காரியங்களை சிலருக்கு நியமிக்கிறார். அந்த காரியங்கள் என்மேல் வந்து பலிப்பதாக இந்த காலை வேளையிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய காரியங்கள், விருப்பங்கள் தேவ திட்டத்துக்கு விரோதமாக நிற்கக்கூடாது. லோத்தை போல கண்களின் இச்சைகள் விரோதமாக நிற்கக்கூடாது. எந்த காரியத்தில் நாங்கள் சூஸ் பண்ணுறக்கு தேவ சமூகத்தில் உங்கள் உத்தரவை கேட்டு நிற்கணும் ஆண்டவரே. நாங்கள் ஆபிரகாம் மாதிரி ஆண்டவரே, நாங்கள் வேற எந்த காரியத்தையும் நாங்கள் பார்க்கல. அவன் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறினது போல இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் எங்களுக்குள்ள வருவதாக, அப்படிப்பட்டதான ஒரு கிருபை எங்களுக்குள்ள வருவதாக. பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலான ஆசீர்வாதங்களை நாடக்கூடிய கிருபை ஆண்டவரே எங்களுக்கு வருவதாக. கொடுக்கிற தேசத்திலே எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், கொடுக்கிற நல்ல தேசத்திலே எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். நாங்கள் அப்படியே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாம் கீழ்ப்படிந்து சென்றது போல ஆண்டவரே, ஆபிரகாம் அப்படியே பின்னாடி போனது போல. ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வந்தது. ஆண்டவர் சொல்லிதான் நான் வந்தேன். ஆண்டவர் சொல்லிதான் இந்த குடும்பத்துக்குள்ள வந்தேன். ஆண்டவர் சொல்லிதானே, அவர் சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சுதானே நான் இந்த வேலைக்கு போனேன். அவர் சொல்லிக்கு கீழ்ப்படிஞ்சுதானே இந்த குடும்பத்துக்குள்ள நான் இருக்கிறேன். அப்படியே இந்த பிரச்சனைகள் வரும். பிரியமானவர்களே, திடப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க கண்ணீரை துடைத்து கொள்ளுங்க. தாவீது தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டான். அபிஷேகம் அவன் மேல் நிறைவாய் இறங்கினது. இந்த காலை வேளையில உங்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்துகிற நேரம் இது. தேவன் தம்முடைய வார்த்தையினால திடப்படுத்தி கொண்டிருக்கிறார். திடப்பட்டு கொள்ளுங்க. வார்த்தை தான் பலன், வேற ஒன்றும் இல்லை. உலகத்தின் ஆறுதல்கள் கொஞ்ச நேரம் கடந்து போயிடும். சகல ஆறுதலின் தேவன் வார்த்தைகளினால் நம்மை இந்த காலை வேளையில திடப்படுத்தி கொண்டிருக்கிறார். திடப்படுத்துங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்கப்பா. பலவீனம் நீங்கட்டும். பலவானாய் நாங்கள் மாறு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, உங்கள் கரத்தில் மூடிக்கொள்ளுங்க. உங்கள் கரத்தில் எங்களை மூடிக்கொள்ளுங்க. முழுமையுமா எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. கொடுக்கிற நல்ல தேசத்தில் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிச்சிருங்க. நீங்கள் கொடுக்கிற அந்த தேசத்தில் எங்களை ஆசீர்வதிச்சிருங்க. எங்கள் ஸ்தானத்தில் எங்களை ஆசீர்வதிச்சிருங்க ஆண்டவரே. எங்களுடைய வேலை ஸ்தலத்தில் எங்களை ஆசீர்வதிச்சிருங்க. எங்களுக்கு எங்கள் கைகளில் என்னப்பா கொடுத்துருக்குறீங்க, அதில் ஆசீர்வதிச்சிருங்க. நாங்கள் தேவையில்லாத காரியங்களை போய் சிக்கிடக்கூடாது. நாங்கள் எதையும் சூஸ் பண்ணிடக்கூடாது. நாங்கள் தேவ சித்தம் இல்லாத எதற்குள்ளேயும் போய் நாங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே புறம்பாவதாக. அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த காலை வேளையில் புறம்பாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய யோசனைக்கு நாங்கள் உள்ளே வருகிறோம். தேவ திட்டத்துக்கு உள்ளே நாங்கள் வர்றோம். அந்த நல்ல தேசத்தை நீங்கள் கொடுக்குற அந்த நல்ல தேசத்துக்குள்ளே, நீங்கள் காண்பிக்கிற அந்த தேசத்துக்குள்ளே போக, நீங்கள் காண்பிக்கிற பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே போக, எங்கள் ஸ்தானத்தில் எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்துகிறோம்.
ஒப்பு கொடுக்கலாமா. வார்த்தையை கேட்ட உள்ளங்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கட்டும். தாழ்மையுள்ள இருதயமா மாறட்டும். ஹல்லேலூயா. நன்றி. தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். நன்மைகளை செய்ய போகிறார் உங்கள் வாழ்க்கையில். இந்த மாதத்தில் அநேகருடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்ய போகிறார். சிலருக்கு சில வாய்க்கால்கள் திறக்க போகிறது, நீரூற்றுகள் திறக்க போகிறது, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட போகிறது. அந்த நன்மைகள் உங்கள் கைகளில், அந்த சுதந்திரம் உங்கள் வசமாய் தாண்டி வரப்போகிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற மாதம் இது. ஆண்டவர் தம்முடைய கிரியைகளை உங்கள் வசமாய் திருப்புகிற காலம் இது. உங்கள் கைகளின் கிரியை உங்கள் கரத்திலே உறுதிப்படுத்துகிற மாதம் இது. பெற்றுக்கொள்ளுங்க. ஆனால் நிபந்தனை ஒண்ணுதான், கட்டளை ஒண்ணுதான். என்ன அப்படின்னு சொன்னா, தேசத்தில் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னா அது அவர் கொடுத்த தேசமா இருக்கணும். அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும், அவர் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியணும், அவர் வழிகளிலே பயந்து நடக்கணும். அப்படி நடந்தா உபாகமம் 28:10 சொல்ற மாதிரி பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்துவார். பார்க்கிற எல்லாருக்கும் பயம் வரும். இவள் கர்த்தருடையவள், இவன் கர்த்தருடையவன், இவங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? கட்டளைகளிலே கை கொள்ளணும், விருப்பமா இருக்கணும். அவர் பிரமாணங்களை கை கொள்ளணும். அவர் கொடுக்கிற தேசத்திலே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா தேவ பிள்ளைகளை உங்க கரத்துல நான் கொடுக்கிறேன். ஒப்பு கொடுத்தலை பூரணப்படுத்த தேவ ஆவியானவர் உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே ஒப்பு கொடுத்தலை பூரணப்படுத்த எங்களை பலப்படுத்துவீராக. முழுமையுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற நாட்களில் நடக்கிற ஒவ்வொரு கூடுகையிலும் தேவ வல்லமை ஆண்டவரை வெளிப்பட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கேள்வி பதில் கூடுகையும் ஆண்டவரே இந்த வாரத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒழுங்கு செய்யலாம் என்று தேவ ஆவியானவர் எங்கள் இருதயத்தில் ஏவி இருக்கிறீங்கப்பா. ஒரு நாள் ஆண்டவரே மாலை வேளையில் கூட இந்த வாரத்தில் ஆண்டவரே, இந்த வாரத்திலேயோ அடுத்த வாரத்திலேயோ அந்த கூடுகைகள் உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஏன் பின்னடைவு, நாங்கள் எப்படி அதை சரி செய்து கொள்ளணும் என்கிறதான் அந்த கேள்வி பதில் நேரத்தை எங்களுக்கு நீங்கள் ஆண்டவரே ஏற்படுத்தி கொடுங்கப்பா. நீங்கள் ஆவியானவர் எங்களை நடத்துங்கப்பா. அதே போல் பைபிள் ஸ்டடி கிளாஸஸ் ஆண்டவரே அதுலேயும் உங்கள் கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா நாளைய தினத்தில் நடைபெற போகிறதான ஆண்டவரே நடு இரவு ஜெபத்தை உங்கள் கரத்தில் நாங்கள் கொடுக்குறோம்.